காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு எக்ஸாம்னு சொன்னாலே நமக்கெல்லாம் நடுக்கம் எடுக்கும். ஆனா இந்த எக்ஸாம்ங்கிற விஷயத்தை முதலில் கண்டுபிடிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நவீன தேர்வுகளை அறிமுகப்படுத்திய பெருமை ஹென்றி ஃபிஷல் என்கிற அமெரிக்க பேராசிரியரையே சாரும். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மாணவர்கள் எதை படிச்சாங்கன்னு சோதிக்க இதை கொண்டு வந்தாரு. ஆனா முறையான தேர்வுகள் இதற்கும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சீனாவில்தான் சைனா தொடங்கப்பட்டது. கிபி 605ல இம்பீரியல் எக்ஸாமினேஷன் மூலமா அரசு அதிகாரிகளை தேர்வு செஞ்சாங்க. வாரிசு அடிப்படையில் வேலை கொடுக்காம திறமை இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தேர்வுகள் உருவாச்சு. ஆனா இன்னைக்கு இது ஒரு பெரிய மன அழுத்தமாவே மாறிடுச்சு. உலகத்துல தேர்வுகள் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. கல்வியின் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பிரெயின் எக்கோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.